அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 3, 2024, மாசி 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிரித்து வாழ பழகுங்கள், துயரங்கள் உங்களை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகுங்கள், பொய்கள் உங்களை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகுங்கள், உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மனதை எப்பொழுதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதை தைரியத்துடன் செய்து முடியுங்கள் என்று நமக்கு நல்லனவற்றை சொல்லிக் கொடுக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவர்களை நமக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக என்றென்றும் நம்மை வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்கினால் அந்த முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியை தரும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். உள்ளங்கை இயல்பாக இருப்பதையும் விரலின் நகங்களின் வண்ணங்கள் இயல்பாக இருப்பதையும் சுவாசம் ஒரு நாசியில் மட்டும் வருவதை நாம் இப்பொழுது மனதில் குறிப்பிடுத்து கொண்டு அடுத்த 21 நிமிடங்களில் அடுத்த 42 நிமிடங்களில் அது எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்கு இதை நினைவூட்டலில் வைத்துக்கொள்வோம். தொடர்ந்து மனதில் எழுப்ப வேண்டிய பல கேள்விகள். அதில் முக்கிய கேள்விகள் 3. நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் எதற்காக 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகளை நாம் எப்பொழுதுமே நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் ஏன் இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நிச்சயமாக இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை உங்களுடைய ஆழ்மனம் சொல்லும். அதை கேட்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்க வேண்டிய நேரம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய டைகர் குழுமத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை, இதிகாச கதை இப்படி கேட்பது வழக்கம். அவ்வாறாக கடந்த சில மாதங்களாக ராமாயணத்தில் உள்ள கிளை கதைகள் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கிளை கதைகளில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிச்சயமாக தலைப்பை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்த ஸ்லைடை வைத்தே நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆம், ஜடாயுவின் கதையை கேட்கப் போகிறோம். ஜடாயு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், எல்லாருக்குமே ஒரு தெரிந்த கதாபாத்திரம் தான். ஆனால் ஜடாயுவை பற்றி தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். ஜடாயுனா எல்லாருக்குமே தெரியும், ராவணனோடு போரிட்ட ஒரு கழுகு, அதனுடைய இறகுகள் வெட்டப்பட்டது. அது ராமன் வந்த பிறகு அந்த சீதையை கடத்திய செய்தியை கூறிவிட்டு இறந்து விட்டது. இந்த கதை நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஜடாயு அப்படின்னு சொன்னாலே அனைவரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆனால் கூடுதலாக ஜடாயுவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஜடாயுனாலே நம்ம எல்லாருக்குமே கழுகு, கருடன் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் கருடன் அப்படின்னே ஒரு கதாபாத்திரம் உண்டு. கதைகளிலும் சரி, புராணங்களிலும் சரி, கோவில்களிலும் சரி, கருடனுக்குன்னு ஆலயங்களில் சிலை கூட உண்டு. அப்போது கருடன் அப்படின்னு நம்ம ஜடாயுவை சொல்லக்கூடாது. அது கழுகு இனம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாமே ஒழிய, கருடன் அப்படின்னு சொல்கிறது இப்போது நிறைய கும்பாபிஷேகங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகளில் கருடன் வட்டம் அடிக்கிறது அப்படின்னு அந்த காட்சியை ஒளிபரப்புவாங்க. நிறைய பேர் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல எல்லாம் போட்டுக்கிடுவாங்கல்ல. அந்த கருடன் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே கழுகுனா கருடன் அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். கருடன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு தெய்வத்துக்கு ஒரு வாகனமாக செயல்பட்டது. அது நம்ம மகாபாரதம் பார்க்கும் பொழுது கருடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த கருடனுக்கு மூத்த சகோதரன் உண்டு, அதாவது ஒரு அண்ணன். அந்த அண்ணனுடைய பெயர் அருணன். கருடனுடைய அண்ணனின் பெயர் அருணன். இந்த அருண பகவான் இவர் சூரியனுக்கு தேரோட்டியாக இருப்பவர். சூரியனாலே அந்த 8 குதிரையில் பயணிக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு அந்த 8 குதிரையையும் ஓட்டக்கூடிய ஒரு தேரோட்டி தான் இந்த அருண பகவான். இந்த அருண பகவானுடைய மனைவி பெயர் சியோனி. சியோனி அப்படின்னு சொல்லலாம், இச்சுங்கிற எழுத்தோடு தொடங்கும். சியோனி. இவர்களுக்கு 2 புதல்வர்கள். ஒரு புதல்வர் பேர் சம்பாதி, அதாவது 2 மகன். மூத்த மகன் பேர் சம்பாதி, 2வது மகனின் பெயர் தான் ஜடாயு. ஸோ சம்பாதி, ஜடாயு, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. கருடன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம். மகாபாரதத்தில் அந்த கிருஷ்ணருக்கு வாகன ஓட்டியாக, வாகனமாகவே இருந்த கருடனுக்கு அண்ணன் அருணன். அருணனுடைய பிள்ளைகள் தான் இந்த சம்பாதி மற்றும் ஜடாயு. இப்போது ஜடாயுடைய வரலாறு நமக்கு தெரிந்து விடுகிறது. இந்த ஜடாயுவும் சம்பாதியும் ஒரு நாள் சகோதரர்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. என்ன போட்டி அப்படின்னா, இப்போ நம்மளாம் போட்டினா ஓட்டப்பந்தயம் வைப்போம், யார் எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுறது அப்படின்னு வைப்போம். அவர்கள் பறவை இனம் அல்லவா, அப்போ அவர்கள் ஓட்ட போட்டி வைக்க முடியாது, யார் உயரமாக பறப்பது அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வருகிறது. இந்த போட்டியில் 2 பேரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சம்பாதியை விட ஜடாயு, தம்பியான ஜடாயு இன்னும் உயர பறக்க வேண்டும், இன்னும் உயர பறக்க வேண்டும்னு ரொம்ப அந்த சிறகை வேகமாக அடித்து உயர பறந்து போகிறது.
இந்த உயர பறக்க பறக்க ஒரு கட்டத்தில் சூரியனின் வெப்பக்கதிர் வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் போயிடுச்சு ஜடாயு. அப்போது இந்த சூரிய கதிரின் தாக்கத்தினால் இறகுகள் கருகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வருகிறது. இதை வந்து சம்பாதிக்கு தெரிந்து விடுகிறது. ஆகா, தம்பி நம்மளை முந்தி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளை விட வேகமாக பறக்கிறேங்கிற பேர் வழியில் உயரமாக பறக்கிறேங்கிறதுல சூரியன் கதிர்களை நெருங்கிட்டான். ஆனால் அவனுடைய இறகுகள் கருகக்கூடிய வாடை நமக்கு தெரிகிறது. தம்பியை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு பதறாரு சம்பாதி. இப்போது எப்படி காப்பாற்ற முடியும்? நாம் நம்மளுடைய தம்பியை விட உயரமாக பறந்து தம்பியை தடுக்கணும், அப்படின்னா தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சம்பாதி தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமாக பறந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஜடாயுக்கு அங்கே இறகுகள் அந்த வெப்பத்தில் கருக ஆரம்பிக்குது. அப்போ அவரை விட உயரமாக போகக்கூடிய சம்பாதிக்கு என்ன ஆகும்? அப்போ சம்பாதி ஜடாயுக்கு மேலே பறந்து ஜடாயுவை காக்கும் விதமாக பறக்கிறாரு. அதாவது அந்த நிழலில் தன்னுடைய தம்பியை காக்கும் அளவுக்கு உயரமாக போகிறாரு. இதில் அவருடைய இறகுகள் அத்தனையும் கருகி எரிய ஆரம்பிச்சிருது. எரிஞ்ச அந்த சிறகுகளோடு விழுகிறாங்க, 2 பேருமே விழுகிறாங்க. ஏன்னா அண்ணனுடைய இறகுகள் எரிவதை கண்ட ஜடாயுக்கு புரிந்து விடுகிறது, இனி நம்ம உயரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து விழுகிறாங்க. அவங்க விழுந்த இடம் அப்படிங்கிறது நிசாகரர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய ஆசிரமத்துடைய வாசலில் வந்து விழுகிறாங்க. அண்டர் போற்றிட நல் வைத்திய நாத அண்ணலை அருச்சனை புரியமண்டு காதலினால் தீர்த்த நீராடி வந்து மூவலம் செய்து பணிந்தான் அப்படின்னு ஒரு பாடல் வந்து புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற அந்த தல புராணத்தில் இந்த பாடல் இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சம்பாதி வந்து ஜடாயுடைய உயிரை காப்பதற்காக அப்படி விழுந்து அந்த முனிவருடைய வீட்டு வாசலில் விழுகிறாங்கல்ல. இப்போது அன்னை வாளாம்பிகை உடனுரை பவரோக வைத்தியநாத சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஆலயத்தில் முருகப்பெருமானும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோவிலை, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஜடாயு வந்து பூஜிக்கிறார். மும்முறை வலம் வந்து அண்டர் போற்றிட நல் வைத்தியநாத அண்ணலை அருச்சுனை புரியும் மண்டு காதலினால் தீர்த்த நீராடி வந்து மூவலம் செய்து பணிந்தான். அதுக்கப்புறம் ஜடாயு உயிர் பிழைக்கிறார். அப்படி உயிர் பிழைத்த ஜடாயு வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேருகிறார். அந்த தண்டகாரண்யத்தில் ஜடாயு இருக்கக்கூடிய அந்த வேளையில் படைகள் சூழ, இங்கே தான் கதை ஆரம்பிக்கிறது. படைகள் சூழ தசரதர் வேட்டைக்கு வருகிறார். ஏன்னா தசரதருக்கும் ஜடாயுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதுலேருந்து தான் கதையை வந்து நம்ம தொடங்குகிறோம். அப்போது வேட்டைக்காக தசரதர் வந்து காட்டுக்கு வருகிறார். வெயிலின் தாக்கத்தினால், அந்த வெப்பத்தினால் மொத்த படைக்குமே தாகம் ஏற்படுகிறது. எல்லாருமே வேட்டைக்கு வராங்க. வேட்டைக்கு வந்த சூழலில் வெப்பம் அதிகமாக இருக்குது, வெக்கை அதிகமாக இருக்குது, அலைச்சலில் எல்லாருக்குமே தாகம் ஏற்படுகிறது. அப்போது தாகத்திற்கு தண்ணீர் தேடி பார்க்குறாங்க. தண்ணீர் எங்குமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் சரி ஓய்வாவது எடுப்போம், ஓய்வை எடுத்து நம்மளுடைய தாகத்தை தீர்க்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படி ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் தசரதர் வந்து ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோடைய அடிப்பாகத்தில் தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்படி ஓய்வெடுத்து கொண்டிருந்த தசரதர் தூங்கியே போய்விட்டார். தூக்கத்தில் உறக்கத்தில் அவர் இந்த கை கால்களை எல்லாம் சில பேர் வந்து அசைப்பாங்கள்ல, அதுபோல் அவர் வந்து தூக்க கலக்கத்தில் காலை அசைக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு புற்று, பாம்பு புற்றை வந்து எட்டி உதைச்சிடுறார். பாம்பு புத்தை எட்டி உதைச்சா என்ன ஆகும்? விளைவு, அங்கே இருந்து ஒரு பாம்பு நாகம் கோபமாக வெளியில் வந்து பார்க்குது. யாரா என் வீட்டை இடித்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. பார்த்தா தசரதனுடைய கால் வந்து அந்த புத்தை இடித்தபடியே இருக்குது. இப்போது கோபத்தில் பாம்பு வேகமாக அவர் கொத்த போகும் பொழுது அப்படியே அந்த இடத்துல காட்சியை நிறுத்துகிறோம்.
இதையெல்லாம் காட்சியாக இருந்து ஜடாயு பார்த்து கொண்டிருக்கிறது. தசரதர் தூங்குவதையும், கால்கள் போய் பாம்பு புற்றை இடிப்பதையும், பாம்பு கொத்துவதற்கு தயாராகக்கூடிய அந்த வேளையில் ஜடாயு அதிவிரைவாக விரைந்து வந்து பாம்போடு சண்டையிடுகிறது. வந்த வேகத்தில் பாம்பு அப்படியே கவ்வி 2 துண்டாக வெட்டி போட்டுருது. இந்த படபடங்கிற அடித்த சவுண்டும் அந்த வெட்டி அந்த ஏற்பட்ட ஒரு ஒளியும் தசரதருடைய காதில் ஒலித்து அவர் டக்குன்னு விழித்து பார்க்குறார். விழித்து பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பாம்பு 2 துண்டாகி கிடக்கு, ஒரு கழுகு அமர்ந்திருக்கு. இப்போது அந்த ஜடாயு பேசுது. பேசி என்ன நடந்தது அப்படிங்கிறத தசரதருக்கு எடுத்து சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் தூக்கத்தில் இப்படி செஞ்சிட்டீங்க, அந்த பாம்பு வேகமாக உங்களை கொத்த வந்துருச்சு, இடைப்பட்ட வேளையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த பாம்பை கொல்லும்படியாக ஆயிடுச்சு, பாம்பை நான் தான் கொண்டேன், 2 துண்டுகள் ஆக்கிட்டேன் அப்படின்னு ஜடாயு சொல்ல தசரதன் ஜடாயுவை கட்டி அணைத்து கொள்கிறார். அதோடு ஜடாயுக்கு குறிப்பினால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, இவர்கள் களைப்பில் படித்திருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவும் நீரும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து, மன்னா உன் களைப்பு தீர இதை உண்டுவிட்டு உன் நகருக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு கனிகளையும் நீரையும் கொண்டு வந்து சேர்க்குது மொத்த படைக்கும். இதை கண்ட தசரதருக்கு ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு புள்ளினம், ஒரு பறவை இனம் நம்ம உயிரையும் காப்பாற்றிருக்கு, அதுபோக நமக்கு நமது படைக்கு நீரையும் உணவையும் தந்திருக்கிறது, நீ என்னுடைய மூத்த சகோதரன் அப்படிங்கிறத தசரதன் அந்த இடத்துல அறிவிக்கிறார். அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜடாயு தசரதனுடைய வயதை விட மூத்தவராக இருந்ததனால் அவரை மூத்த சகோதரன் அப்படின்னு தசரதன் சொல்கிறார். ஒரு மன்னன், ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் தசரதன், அந்த தசரதனுக்கு அண்ணனாகனார் நமது ஜடாயு. இதனால தான் ராமருக்கு பெரியப்பா ஜடாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தசரதன் இந்த வாக்கியத்தை சொன்னதனால், இன்று முதல் எனக்கு அண்ணன், என்னோட எனக்கு மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி சொன்னதுனாலேயோ என்னவோ இந்த சொற்பொழிவாளர்களெல்லாம், அந்த நம்ம கோவில்களெல்லாம் ராமாயணம் பேசக்கூடியவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, தசரதற்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜடாயுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தசரதருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜடாயுக்கு கிடைத்தது அப்படின்னா, இப்போது ஒரு தந்தைக்கு தன்னுடைய மூத்த மகன் அவங்க தான் ஈமச்சடங்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக கடைபிடிப்பாங்க. அந்த வகையில் தசரதருக்கு ஈமச்சடங்கு ராமர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நம்ம இந்த கதையை பரதன் கதையில் கேள்விப்பட்டிருப்போம். ராமன் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தசரதன் அங்கே உயிரை விட்டுருப்பார். அப்போது ராமர் இல்லாத காலத்தினால பரதனை வைத்து அங்கே ஈமச்சடங்கு நடத்தப்பட்டிருக்கும். இந்த கதை நம்ம கேட்டிருப்போம். அதைத்தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, தசரதனுக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையினால் அவருக்கு ஈமச்சடங்கு காரியம் நடந்தே இருக்காது அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்டுட்டு ஜடாயுக்கு அது கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கதையில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஜடாயு கதைனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுங்கிறத நம்ம ஆரம்பத்தில் கதையை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அப்படி இறந்து போன அந்த ஜடாயுக்கு ஈம சடங்கு ராமன் செய்திருப்பார். அதாவது தன்னுடைய தந்தையின் அண்ணன் அப்படின்னு சொல்லப்பட்ட தன்னுடைய பெரியப்பாவிற்கு அவர் அந்த ஈமச்சடங்கு காரியங்கள் செய்தார் அப்படின்னு சொல்வதை, தசரதனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜடாயுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கூடுதலாக நம்ம இன்றைக்கி தெரிந்து கொண்டோம். சரி, நம்ம ஜடாயு தசரதன் அப்படிங்கிற கதையை மட்டும் பார்த்தோம். உடனே ஜடாயு தசரதனை பார்ப்பதற்காக அயோத்திக்கு வந்துட்டாரா அப்படின்னா இல்லை. அந்த ஒரு நிகழ்வோடு தசரதன் தன்னுடைய அண்ணனாக தன்னை குறிப்பிட்டார் அப்படிங்கிறதோட ஜடாயு காட்டிலேயே இருந்துடுறார். அப்போ காட்டிலேயே இருக்கக்கூடிய ஜடாயுவை ராமன் எப்படி சந்தித்தார் அந்த கதை தானே நம்மளுக்கு தெரியணும். ராமன், சீதை, லக்ஷ்மணர் இவங்களெல்லாம் எப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த கதையை பார்ப்பதற்கு முன்பாக கூடுதலாக இன்னொரு விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
என்ன அப்படின்னா, ஜடாயு அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கிறதல்லவா, ஜடாயுங்கிற அந்த பெயரை ஜடாயுக்கு சூட்டியது யார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளைக்கதை, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கதே ஒரு கிளைக்கதை தான். அந்த கிளைக்கதையிலேயே இன்னொரு கிளைக்கதை சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, சரி அது யார் வச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு கிளைக்கதை தான். ஒரு இந்த தண்டகத்தில், தண்டகம்ங்கிற அந்த நாட்டை வந்து ஒரு மன்னர் வந்து ஆட்சி செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை வேட்டைக்கு காட்டுக்கு செல்லும்போது ஒரு முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முனிவரோட கழுத்தில் ஒரு பாம்பை வந்து மாலையாக போடுறார். இது வந்து கொஞ்சம் சேட்டைன்னு வச்சுக்கிறோமே. இந்த சேட்டையை கவனித்த அந்த முனிவருக்கு வந்து கோபம் வந்துடுது. ஸோ நீ வந்து நரகத்துக்கு செல் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசனுக்கு சாபம் விட்டு விடுகிறார். அந்த சாபம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம், தண்டனை காலம்ங்கிற மாதிரி தான். யார் தவறு செய்தாலும் அந்த தவறுகளுக்கு தண்டனை, அந்த தண்டனையும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடுது. அப்போது அந்த தண்டனை காலம் முடிந்து பூமியில் வந்து அவர் பிறப்பெடுக்கிறார். அப்படி பிறப்பெடுத்தவர் என்ன பிறப்பாக இருக்கிறார் அப்படின்னா, பருந்தாக வந்து அவர் காட்டில் பிறக்கிறார். இந்நிலையில் அங்கே வாழக்கூடிய சுகுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரை காண்பதற்காக காட்டுக்கு ராமர் வந்தார் அல்லவா, அந்த சூழ்நிலையில் லக்ஷ்மணரும் அந்த சுகுப்தி முனிவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது ராமர் வந்து அந்த முனிவருக்கு வந்து ஒரு பாத பூஜை செய்வார். அந்த பாத பூஜை செய்து கொண்டிருக்கும்போது அந்த மரத்திலிருந்து அந்த பருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு வந்து முற்பிறவி ஞாபகமெல்லாம் வரும். தான் முன் வினையில் அந்த பாவம் செய்ததுனால தான் நம்ம வந்து இந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், இப்படி ஒரு இழி நிலையில் இருக்கிறோம், ஒரு பருந்தாக நம்ம இருக்கிறோம். அப்போ பாவம் தீர அது என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த தீர்த்தம், அவருடைய காலை கழுவி இவர் வந்து பாத பூஜை செய்தார் அல்லவா, அந்த தீர்த்த நீரில் போய் இந்த பருந்து போய் நனையும். அந்த தீர்த்தத்தில் தன்னை நனைத்து கொள்ளும். அப்படி நனைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பொன்னிறமான இறகு முளைக்கும். நம்ம இதுவரை பார்த்தது வரைய ஒரு கருடனுடைய அண்ணன் அருணன், அருணனுக்கு 2 பிள்ளை, அந்த பிள்ளையில் 2வது பிள்ளை ஜடாயு வந்து சூரிய கதிர்கள் உச்சத்துக்கு வரைய போகும் பொழுது இறகுகளில் அந்த எரிவு தன்மை ஏற்பட்டு அது வந்து தீர்த்தமாடி உயிர் பிழைத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது ஒரு பருந்தாக இருக்கக்கூடிய அதற்கு இறகு அப்படிங்கிறது சற்று எரிந்த நிலையில் தான் இருக்கிறது. இப்போது ராமன் அருந்த பிறகு இடையில் ஏற்பட்டதெல்லாம் தசரதனுடைய கதையில் அது பறந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க வந்து பாம்பை கொன்னுச்சு, தசரதனுக்கு உணவு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க. இப்போது அந்த பருந்து போய் அந்த நீரில் அது தன்னை நனைத்து கொள்ளவும் அதனுடைய பாவம் நீங்கி அதுக்கு பொன்னிறமான இறகு அப்படிங்கிறது முளைக்கிறது. பொன்னிறமான இறகு முளைத்த வேளையில் நம்மளுடைய 8 நடையின் முதல் சுற்று நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கே ஏதோ பொன்னிறமான இறகு முளைத்தது போல் எல்லாருமே கொஞ்சம் அப்படி சடசட படபடன்னு இருப்போம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள், தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். தண்ணீர் பருகுதல் போது ரொம்ப கவனமாக பருகுங்கள். நேற்றைக்கே நிறைய நபர்கள் வந்து எனக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருந்தீங்க, இனிமேல் வருங்காலத்தில் தண்ணீர் பருகுதலும் சரி, உணவு அருந்துவதும் போதும் சரி, நான் ரொம்ப கவனமாக என்னுடைய உள்ளுறுப்புகளுக்கு நான் வந்து ஒரு அரசனாக, ஒரு மன்னனாக, ஒரு இறைவனாக நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறத உறுதி கொடுத்துருந்தீங்க. அதனால் தண்ணீர் பருகும் பொழுது கவனமாக பருகுங்கள். தண்ணீர் பருகி முடித்துட்டு எல்லாருமே மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைகர் கிளப்பில் தாங்கள் கேட்கக்கூடிய இந்த கதைகளின் வாயிலாக கதைகள் உங்களுக்கு கதைகளாக தெரிகிறதா அல்லது காட்சிகளாக தெரிகிறதா? ஏன்னா நேற்றைக்கு எனக்கு ஒரு சகோதரி தன்னுடைய வாட்ஸ்அப் செய்தியாக எனக்கு அனுப்பியிருந்தது, கதைகள் அப்படிங்கிறது கேட்கும் பொழுது கதையாகவே கேட்போம், ஆனால் டைகர் கிளப்பில் கேட்கும்போது மட்டும் அது வந்து ஒரு காட்சிப்படுத்தலாகவே தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் கதை கேட்கும் பொழுதே சொல்லியிருந்தாங்க.
இப்போ நான் கேட்பது தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதை அப்படிங்கிறது இயல்பான கதைகள்லேருந்து அவர் ஒரு கருத்து சொல்லுவார். ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு புராண கதை கேட்குறோம். அந்த புராண கதைகளில் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது அமைகிறதா, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த காட்சி தோன்றுகிறதா, காட்சிப்படுத்தல் போல் பேசுகிறேனா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கதைகளுக்கு அந்த சகோதரி அப்படி சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த கதைகளை நான் சொல்லும் பொழுது, அதாவது இன்னைக்கு நான் ஜடாயு கதை சொல்லும் பொழுது எனக்கு அப்படி தோன்றுகிறது. அந்த கதைக்கே அப்படி தோன்றியதே அவர்களுக்கெல்லாம். அப்போது இந்த கதைகளுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி புராண கதைகள் கேட்கும்போது டைகர் கிளப்பில் தாங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த கதை எப்படி தெரிகிறது, அந்த கதையை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் இன்னைக்கு கருத்தாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு காட்சியை பார்ப்பது போல, காட்சிப்படுத்துதல் போல அமைந்திருக்கிறதா, இல்லை கதை கதையாகவே தான் கேட்கப்படுகிறது அப்படின்னு தோன்றுகிறதா, என்ன உங்களுடைய கருத்து? அதில் நீங்கள் ஆழமாக இன்னும் கருத்துக்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா, கதை கதையாக கேட்கப்படுகிறதா உங்கள் காதுகளில், அல்லது உங்களுடைய கண்ணில் காட்சியாக தெரிகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதை பதிலளித்து கொண்டே 8 நடையின் 2வது சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஜடாயு அவர்களுக்கு வந்து பொன்னிறமான பொன்னாலான அப்படிங்கிற மாதிரி ஒரு இறகு முளைத்ததோடு நம்ம வந்து முதல் பகுதியில் நின்றோம். இப்போ இதை கண்ட அந்த இடத்துல காட்சியாக கண்ட சீதை தான் ஜடாயு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜடாயுக்கு ஜடாயுன்னு பேர் வைத்தது அப்படின்னா சீதை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளை கதையில் சொல்லப்படும். ஜடாயுன்னு ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜடாயுங்கிற வார்த்தைக்கு பொருள் பொன்னிற இறகு கொண்ட பறவை. ஜடாயு என்ற வார்த்தைக்கு பொன்னிற இறகு கொண்ட பறவை அப்படிங்கிறது பொருளாக வருகிறது. ஸோ இந்த இடத்துல இந்த காட்சியை நம்ம வந்து பார்க்குறோம். என்ன அப்படின்னா, சீதை தான் ஜடாயுன்னு ஜடாயுக்கு பெயர் வைத்ததாக பார்க்குறோம். இப்போது நம்ம அப்படியே அங்கே வந்துடலாம். இது கிளைக்கதை தான். நம்ம வந்து அங்கே என்ன சொன்னோம்னா, ராமனை எங்கே எப்படி சந்தித்தார்னு. ஸோ இப்படி தான் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது அந்த கிளைக்கதையில் தோன்றுச்சு. இப்போது வனவாசத்தில் அந்த அகத்திய ஆசிரமத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் ஜடாயுவை வந்து பார்க்குறாங்க. ஜடாயு வந்து ராமரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ராமன் சொல்கிறாரு, நான் மன்னர் தசரதனின் மைந்தர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை கேள்விப்படவும், ஏன்னா தன்னுடைய தம்பி பிள்ளைகள், மன்னர் வந்து கட்டி அணைத்து சொல்லிட்டு போயிட்டார், நீ என் அண்ணன்டா அப்படிங்கிற மாதிரி. உடனே தன்னுடைய தம்பி பிள்ளைகளை பார்க்கவும் அவர் வந்து குழந்தைகளே அப்படின்னு கட்டி அணைத்து தசரதன் நலமா அப்படின்னு அடுத்த கேள்வியே கேட்குறார். ஏன்னா மன்னர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத கேள்வியை கேட்கும்போது தசரதனுடைய முடிவை வந்து ராமன் சொல்கிறார். தசரதன் இறந்து விட்டாரா அப்படின்னு ஜடாயு கேட்டு ஜடாயு வந்து மூர்ச்சையாகி விடுகிறார். மூர்ச்சைனா அப்படியே மயங்கி நெஞ்சு அடைச்சி விழுகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி விழுகவும் ராமரும் லக்ஷ்மணரும் என்னாச்சு, இந்த பறவை பொன்னிறமான இறகை கொண்ட இந்த பறவை வந்து இப்படி விழுந்துடுச்சே அப்படிங்கிறது நிலை கண்டு அவங்களும் தடுமாறிடுவாங்க. தடுமாறிட்டு அந்த நேரத்தில் ஒரு கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி வந்து ராமனின் கண்ணீர் துளி வந்து ஜடாயு மேலே படும். அந்த தண்ணீர் படவுமே இதை கேட்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், என்னையா அது, அந்த தீர்த்தம் படமும் பொன்னிறமாச்சு, இந்த கண்ணீர் படமும் டக்குன்னு எழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜடாயு வந்து மூர்ச்சையிலிருந்து தெளிந்து விடுவார். நம்ம தண்ணி தொளிச்சு எழுப்புவோம்ல, அது மாதிரி எழுப்பி விடுறாங்க. மூர்ச்சை தெளிந்து எழுந்த ஜடாயு தசரதரை எண்ணி புலம்புறார் மறுபடியும். தசரதா, நீ இல்லாத இந்த உலகத்தில் சுமையாக இந்த உடம்பை வைத்து கொண்டு நான் வாழ விரும்பவில்லை, நெருப்பில் விழுந்து இப்போதே இறந்து போவேன் அப்படிங்கிறார்.
ஏற்கனவே நெருப்புக்கிட்ட போய் தான் இந்த சூழ்நிலைக்கு வந்து இப்போ தான் இறங்கும் முளைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் திரும்ப நீனும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது அல்லவா? அதே போல் அந்த இடத்துல ராமனுக்கு வந்து ஒரு திடுக்கிடுறாரு. சத்தியத்தை கைவிட முடியாத தசரதர் வந்து சத்தியம் கொடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை வந்து தவற முடியாத தசரதர் பிள்ளைகளை வந்து கைவிட்டுட்டார். அவர் சத்தியத்துக்கு கைப்பிடிச்சிட்டாரு, ஆனால் பிள்ளைகளை கைவிட்டுட்டாரு. அப்படிப்பட்ட அவரையும் தாயையும் அயோத்தியையும் அயோத்தி மக்களையும் கைவிட்டு வந்த எங்கள் துன்பமெல்லாம் உங்களை கண்டதும் நீங்கி விட்டது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்களுமா இப்படி எங்களை கைவிட போகிறீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ராமர் வந்து அந்த இடத்துல அவருக்கு தைரியத்தை தருகிறார். நீங்கள் இறக்கக்கூடாது, எங்களை விட்டு ஓடிவிடக்கூடாது, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தூணுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களே வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு ஜடாயுவை வந்து ராமர் தேற்றுகிறார். தன் நிலையை மாற்றிக்கொண்ட ஜடாயு, குழந்தைகளா, நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பதால் நீங்கள் வனவாசம் முடிந்து அயோத்தியை அடையும் வரை நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு ராமருக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறது ஜடாயு. நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் வனவாசம் முடிந்து அயோத்தி போகும் வரை நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பிக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டு வந்த ராமரை பற்றிய தகவலை எல்லாம் தெரிந்து கொள்கிறார். ராமர்கிட்ட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு மனதார பாராட்டி அவர்கள் தங்குவதற்கான இடத்தை காண்பிப்பதற்காக ஆகாயத்தில் எழுந்து பறக்கிறார். இப்போது அவர் வந்து சிறகு விரித்து பறக்கிறார். அப்படி பறக்கும் பொழுது அவருடைய நிழல் வந்து தரையில் படுகிறது. அந்த நிழலில் அவர்களை நடந்து வர சொல்கிறார். அப்போ அந்த காட்சியை அப்படியே நம்ம கண்ணில் பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய பருந்து பறக்கிறது, பறக்கும் பொழுது அதனுடைய நிழல் தரையில் படுகிறது. அந்த நிழலில் ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் நடந்து போகிறாங்க. அந்த பஞ்சவடி அப்படின்னு ஒரு இடத்த வந்து நம்ம ஊர்மிளா கதையின் போது பார்த்துருப்போம். இந்த பஞ்சவடியில் வந்து லக்ஷ்மணர் வந்து அந்த உணவை சேகரித்து வைத்தார்னு குறிப்பு சொல்லியிருப்பேன். அந்த பஞ்சவடியை காட்டியது ஜடாயு. ஸோ அந்த பஞ்சவடிக்கு கூட்டிகிட்டு போகுது. பஞ்சவடியை அடைந்ததும் அங்கே அவர்களை தங்கும்படி சொல்லிவிட்டு அந்த பஞ்சவடியை சுற்றி அரக்கர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த வனத்தில் வாழக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி அரக்கர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர்களை பாதுகாப்புக்கு, தன்னுடைய பாதுகாப்பில் வைத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல பஞ்சவடியில் தங்க சொல்லிட்டு இது சற்று தூரத்தில் அமர்ந்து இவர்களை கண்காணித்து கொண்டே பாதுகாப்பு பணியை ஜடாயு மேற்கொள்ளும். இப்படி அது காவல் பணி காத்து கொண்டிருக்கும் பொழுதே சற்று அதுவும் கண்ணயரும் அல்லவா, அப்படி ஒரு சூழல் அந்த நேரம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ராமர் இல்லாத அந்த சூழ்நிலையில் லக்ஷ்மணர் கோட்டை தாண்டி சீதையை ராவணன் தூக்கி செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இப்போ வந்து ஒரு அலறல் ஒலி கேட்கிறது, சீதையுடைய அலறல் ஒலி. ஆனால் ஜடாயு சற்று கண் விழித்து பார்க்கிறது, ஒரு அவளை குரல். யாருடைய குரல்? அதுக்கு சீதையின் குரல்லாம் தெரியாது ஜடாயுக்கு. ஏதோ ஒரு பெண்ணின் குரல், காப்பாற்ற சொல்லி கற்றுக்கூடிய அந்த குரலை கேட்டு குரல் வந்த திசையை நோக்கி பறக்கிறது. ஏன்னா ஜடாயு வந்து சீதையை மட்டுமல்ல யாரையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன். ஸோ எந்த பெண்மணினே தெரியல, ஆனால் காப்பாற்ற சொல்லி சத்தம் கேட்கும்போது நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு பறந்து வருகிறது அந்த திசையை நோக்கி. அப்பொழுதுதான் அது தன்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையின் மனைவியான சீதை தான், சீதையோட குரல் தான். அதை வந்து யாரா கடத்திட்டு போகிறது அப்படின்னு பார்க்குது. அப்பொழுது தான் ராவணனை பார்த்து ஜடாயு கேட்கிறது, ஏ முட்டாளே, என்ன காரியம் செய்கிறாய்? நீ கெட்டுப்போவது மட்டுமல்லாமல் உன் உற்றம் சுற்றம் என அனைவரையும் அழித்து விட்டாய். இந்த உத்தமியை விட்டுவிடு, அழிந்து போகாதே அப்படின்ட்டு ராவணன்ட்ட சொல்லுது. டேய், நீ பண்ணுறது மட்டும் இந்த தப்பு இல்லைடா, இந்த குற்றத்தினால நீனும் சரி, உன் உற்றமும் சரி, உன் சுற்றமும் சரி, எல்லாருமே அழிந்து போவாங்கடா. ஸோ நீ அந்த உத்தமியை விட்டுவிடு. இந்த சீதை உலகிற்கே தாயாக இருக்கக்கூடியவள், என்ன நினைத்து இவளை தூக்கி கொண்டு போகிறாய்? இனிமேல் உன்னை யார் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு முடிவு வரை சொல்லிடுச்சு. சீதை வந்து
இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவள், இவளை நீ என்ன நினச்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க? ஆஹா, இது சரியில்லையே, இனிமேல் உன்னை யார் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல ராவணன் சீதையை விடவில்லை. மாறாக போரிடத் தொடங்கினான். அவனுக்கும் ஜடாயுவிற்கும் இடையே கடும் போர் விளைந்தது. ராவணன் அதெல்லாம் காதலே வாங்கலை. ஏய், ஒரு பறவை என்னைய என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாம அவர் போரிடுறதுக்கு தயாராகிட்டார். அப்போது தன்னுடைய வாளை எடுத்து அங்கே கடும் போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. இது தன்னுடைய மூக்குனால், அந்த அழகுனால ராவணனுடைய கிரீடத்தை தள்ளி விடுது. தோளில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் பிச்சு பிச்சு வீசுது. ஸோ ஜடாயு, ராவணன் இவங்களுக்குள்ள இடையில அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தேர் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஜடாயு பார்க்குது, இந்த தேரோட்டி தான், இப்போ இந்த தேரோட்டியை நம்ம சாய்ச்சோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தேரோட்டியை கொன்று விடுகிறது ஜடாயு. ராவணனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. விமானத்தில் விமானியை தூக்கிட்டா விமானம் என்னாகும்? அப்போது அதில் பயணிக்கக்கூடிய ராவணனுக்கு கடும் கோபம் வந்து விடுகிறது. அப்போது ராவணன் அந்த இடத்துக்கு போய் விமானியாக மாறிட்டு தன்னுடைய சந்திரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாள், இந்த வாளை அரண் கொடுத்துருப்பார் ராவணனுக்கு. அந்த சந்திரகாச வாளை எடுத்து ஒரு சுழற்றி அந்த பொன்னிற சிறகை வெட்டி விடுவார். சிறகு வெட்டப்பட்டால், ஏன்னா நீ விமானியை போட்ட, நான் உனக்கு நீ பறக்கக்கூடிய அந்த இறகை நான் போட்டுட்டேன்னா நீ எப்படி பறப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த சந்திரகாச வாளை கொண்டு ஜடாயுவின் அந்த பொன்னிற சிறகை வெட்டி விடுவார். இப்போது இறகு இல்லாமல் மேலிருந்து அந்த ஜடாயு அப்படியே கீழே விழுகும். கீழே விழுந்த அந்த ஜடாயு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும். அதற்கு தன்னால் தன்னுடைய பிள்ளையின் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, நம்மளுடைய மன்னனின் மருமகளை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோடு அது முணங்கி கொண்டே ராமான்னு அது முணங்கி கொண்டே அது உயிர் நீக்கக்கூடிய கடைசி தருவாயில் அது இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அங்கே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அவர்கள் அங்கும் இங்கும் தேடி அலைந்து ஓடி கொண்டிருப்பார்கள். அப்படி ஓடி வரக்கூடிய வேளையில் அங்கே ஒரு கிரீடம் கிடைக்கும். அங்கு சில பல ஆபரணங்கள் கிடக்கும். இவைகளெல்லாம் அந்த வழியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை யூகித்து கொண்டு அந்த வழியாக பார்ப்பார்கள். அப்பொழுது இரத்த வெள்ளத்தில் ராட்சச உயரத்தில் ஒரு பருந்து, அதாவது அவர்களுடைய ஜடாயு கிடப்பதை பார்ப்பார்கள். ஓடி பார்ப்பார்கள். அங்கே குற்றுயிரும் குலையுயிருமாக ஜடாயு கிடப்பதை காண்பார்கள். ஜடாயுவை கண்ட ராமர் ஜடாயுவின் மீது விழுந்து, இப்போ ராமர் மயக்கம் அடைந்து விடுவார். முதல்ல ஜடாயு மயக்கமாக இருக்கும், இப்போது ராமர் மயக்கமாகி விடுவார். நெடுநேரம் மயக்க நிலையில் இருந்த ராமரை அருவி நீர் கொண்டு மயக்கம் தெளிய வைப்பார் லக்ஷ்மணன். இப்போது ராமரை எழுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு லக்ஷ்மணர் போய்விடுறாரு. அப்போ அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு அருவி நீரை கொண்டு லக்ஷ்மணர் ராமரை தெளிய வைப்பார். இப்போது மயக்கத்திலிருந்து விழித்த ராமர் ஜடாயு இறந்து விட்டதாகவே எண்ணி புலம்ப ஆரம்பிச்சிடுவார். தசரதர் அப்படிங்கிற அப்பாவையும் ஜடாயு அப்படிங்கிற பெரியப்பாவையும் இப்படி 2 தந்தையருக்கும் நானே யமனாக போய்விட்டேனே, இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ராமரே புலம்ப ஆரம்பிச்சிடுவார். ராமரின் புலம்பலை கண்டு லக்ஷ்மணரும் புலம்ப ஆரம்பிச்சிடுவார். அந்த அழுகுரல்கள் கேட்டு மெல்ல மெல்ல கண்களை திறக்கும் ஜடாயு. ராவணன் தலையிலிருந்து கிரீடங்களை தாக்கி தள்ளிய மூக்கினால் ராம லக்ஷ்மணர்களை உச்சி முகரும். அந்த அழகை அப்படி சொல்கிறாங்க, அந்த காட்சிப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மூக்கை வச்சு தான் அந்த கிரீடத்தை தள்ளுச்சு. ஆனால் அந்த மூக்கை வச்சே அவர்களை அது உச்சி முகர்கிறது. வீரர்களே, இருவருமாக சீதையை தனியாக விட்டு போய்விட்டீர்கள் அப்படின்னு அங்கே நடந்த காட்சிகளை அப்படியே ராமரிடத்தில் சொல்லி, சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போய் இந்த திசையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சற்று அது மூச்சு வாங்கும். இந்த கதையை கேட்ட ராமருக்கு பயங்கரமான கோபம் வந்துவிடும். இப்போதே இந்த உலகை அழித்து விடுகிறேன் பார் அப்படின்னு கொந்தளித்து எழுவார். உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜடாயு
அந்த நிலையிலும் தன் நிலையை இழக்காமல், இதான் எப்போதுமே நம்ம சமநிலையில் இருக்கணுங்கிறத ஜடாயு அந்த இடத்துல ராமருக்கு சொல்லும். ராமா, என்ன பேசுகிறாய்? தசரதன் கைகேயி பேச்சை கேட்டு பழி ஏற்றான், நீ சீதையின் பேச்சை கேட்டு பழி ஏற்றாய். இது உன் பிழை என்பதை தவிர உலகம் என்ன பிழை செய்தது? அப்பா, உங்கள் அப்பா கைகேயி பேச்சை கேட்டுட்டு பழிக்கு ஆளானார். நீ சீதையோட பேச்சை கேட்டுட்டு நீ தான் மாயமான பிடிக்க போன. அதுக்கு இந்த உலகம் என்ன செய்யும்? நீ ஏன் இந்த உலகத்தை அழிக்க போகிற அப்படின்னு. அதாவது ராமரை தட்டி கேட்டது ஜடாயுவை தவிர வேற யாரும் இவ்வளவு உரிமையோடு கேட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு கூட சில பல இடங்களில் சில பல பேச்சாளர்கள் குறிப்பிடுவார்கள். குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் இவ்வாறு பேசி ராமரை அமைதிப்படுத்திய ஜடாயு நடந்த தகவல்களை சொன்னது. ஜடாயுவின் வார்த்தைகளை கேட்ட ராமருக்கு உள்ளம் உருகியது. இப்போது ராமர் ஜடாயுக்கு சொல்கிறாரு, சரி, நீங்கள் மனதை அமைதியாக்கி கொள்ளுங்கள், அலைபாய விடாதீர்கள். முன்பு நீங்கள் வழிபாடு செய்த அந்த வைத்தியநாத பெருமாள் எழுந்தருளே இருக்கும் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தில் உமக்கான ஈம கடன்களை நானே செய்வேன் அப்படின்னு ராமர் சொல்ல, ராமரின் அந்த வார்த்தைகளை கேட்ட ஜடாயு, ஒரு இறைவனே எனக்கான ஈமக்கடனை செய்வேன் அப்படின்னு எனக்கு உறுதியளிக்கிறான் அப்படிங்கிறதோட, எனக்கு ஒரு பிள்ளையாக இருந்து, அதுவும் ஒரு மூத்த பிள்ளையாக இருந்து எனக்கான ஈமக்கடனை செய்கிறான் அப்படிங்கிறதோட அந்த மகிழ்வோட அந்த சந்தோஷத்தோடையே நம்ம ஜடாயு தன்னுடைய கால்களை பரப்பி தலையை கவிழ்த்து அது இந்த பூவுலக வாழ்வை துறக்கிறது அப்படிங்கிறதோட இந்த கதையை நாமளும் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அதன் பிறகு தங்களுக்காக உயிர் நீத்த அந்த ஜடாயுவிற்கு அவர் சொன்னபடியே ராமர் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஈம கடன்கள் அனைத்தையும் செய்து முடிப்பார். பெற்ற தகப்பனரான தசரதருக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியம் ஜடாயுவிற்கு கிடைத்தது. அதே போல் ராமருக்கும் தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தன்னுடைய தந்தையின் அண்ணன்னு போற்றப்பட்ட அந்த ஜடாயுவிற்கு அவருக்கான கடமையை செய்து முடித்தார். அந்த பொன்னிற சிறகை கொண்ட பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜடாயுவின் வாழ்வு தியாக வாழ்வாக போற்றப்படுகிறது. நம்ம ஜடாயுவின் கதையிலிருந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னா, ஜடாயு அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை படைப்பையே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதேனும் பாவம் செய்திருந்தால்தான் அந்த மாதிரியான படைப்புக்குள்ளே நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த ஒரு பறவை தனக்கு எது நேர்ந்தாலும் சரி பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு தசரதனில் ஆரம்பித்து இன்றைக்கி ராமன் சீதையை காப்பாற்றும் அந்த கதை வரைய தன்னுடைய உயிரே போனாலும் அது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிச்சு. அப்படி நினைத்ததன் வாயிலாக இறைவனே அதற்கான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதற்கு கிடைத்தது. ஆக பிறருக்கு நாம் உதவி செய்தால் இறைவன் இறங்கி நமக்கானதை செய்வார் அப்படிங்கிறத நாம் இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நாம் ஜடாயுவோடைய இந்த புகைப்படம் வைத்தோம் அல்லவா, இந்த புகைப்படம், இந்த சிலை எங்கு இருக்கிறது அப்படின்னா, ஜடாயு இறகு வெட்டப்பட்டு விழுந்த இடம் அப்படின்னு கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் சடாயு மங்கலம் அப்படிங்கிற அந்த ஊரில் இந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்த ஜடாயு பாறை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அழைக்கிறார்கள். இப்போது அந்த இடத்த ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் இந்த பிரம்மாண்ட சிலை, ஒரு இறகு வெட்டப்பட்ட அந்த ஜடாயுவுடைய பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. சீதையை காப்பாற்றும் முயற்சியில் தான் அது உயிர் தியாகம் செய்தது அப்படிங்கிறதுனால பெண்களின் கௌரவத்திற்கும் பாதுகாப்புக்கும் சமர்ப்பணம் செய்யும் வகையில் இது அமைக்கப்பட்டதாக குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த ஜடாயுடைய சிலையும் சரி, அந்த எர்த்து பார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய வசதிகள், அதாவது அருங்காட்சியகம் இருக்குது, தொலைநோக்கி கருவியை கொண்டு பார்க்கும் வசதி இருக்குது, ஹெலிகாப்டரில் இருந்து பார்க்கும் வசதி இருக்குது, 60ல் தியேட்டர் இருக்குது, அதில் ராமாயணத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ரோப் கார் வசதி, எல்லா வசதியும் இருக்குது. வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதோட நம்ம இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு விடுகிறோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை
பதிவிடுங்கள் அப்படிங்கிறதோட நாம் இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையை இறைவனை பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.